உயரிய சபைக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற குழுக்களின் பிரதி தவிசாளர் அவர்களே, உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த சபையில் நல்லாட்சி அரசாங்கத்தினால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த வரவு செலவு திட்டம் பற்றிய விவாதத்தில் எனது கருத்துக்களை பதிவு செய்ய விரும்புகின்றேன். நல்லாட்சி அரசாங்கமானது இரண்டாவது வரவு செலவு திட்டத்தினை இப்போது சபையில் வழங்கி இருக்கின்றது. பல்வேறுபட்ட கருத்துக்கள், வாத பிரதிவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பை எடுத்து பார்க்கின்ற போது, இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பானது கடந்த காலத்தில் இந்த நல்லாட்சியினை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அர்ப்பணிப்பை செய்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த நல்லாட்சியின் மூலமாக பெறப்பட வேண்டிய மக்களுக்கு சேர வேண்டிய விடயங்கள் சேர்ந்திருக்கின்றனவா என்பதை ஒரு வருடத்தின் பின்னர், அதாவது பாராளுமன்ற நல்லாட்சி ஏற்பட்டு ஒரு வருடத்தின் பின்னர் நாங்கள் மீண்டும் ஞாபகப்படுத்தி பார்க்கின்றோம். இந்த வரவு செலவு திட்டத்தினை பொறுத்தமட்டில் தேசிய ரீதியாக பார்க்கின்ற ஒரு பார்வை இருக்கின்ற அதேவேளை வடக்கு கிழக்கில் யுத்தம் நடைபெற்ற அந்த மாகாணங்களில் என்ன நடந்திருக்கின்றது என்பதை பற்றியும் நாங்கள் அசை போட்டு பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். தேசிய பார்வையில் பார்க்கின்ற போது யுத்தம் முடிந்த பின்னர் இதுவரை இந்த வரவு செலவு திட்டத்தோடு பார்க்கின்ற போது 8 வரவு செலவு திட்டங்கள் வந்திருக்கின்றன. அதிலும் குறிப்பாக இந்த நல்லாட்சி அரசாங்கம் 2 வரவு செலவு திட்டங்களை கொடுத்திருக்கின்றது. இந்த நல்லாட்சியின் மூலமாக நாங்கள் நிபந்தனைகளை வைத்து இந்த நல்லாட்சி அரசாங்கத்திற்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கவில்லை. பெருந்தன்மையாக ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்பட வேண்டும். அந்த ஆட்சி மாற்றத்தின் மூலமாக எமது மக்கள் அனுபவித்த வேதனைகள் தீர வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் இந்த வாக்கினை தந்திருந்தார்கள். குறிப்பாக சொல்லுகின்ற போது, இந்த நாட்டிலே தேசிய இனப்பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும். இந்த இனப்பிரச்சினை தீர்க்கப்படுவதன் மூலமாக சகல மக்களும் சமத்துவமான உரிமைகளோடு தங்களுடைய ஆளுமையை வளர்த்து இந்த நாட்டில் பங்காளிகளாக தங்களது பங்களிப்பை வழங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக வாக்களித்திருந்தார்கள். அந்த வகையில் தான் நாங்கள் அந்த அமைச்சை கேட்கவில்லை, இந்த அமைச்சை கேட்கவில்லை, பதவியை கேட்கவில்லை, இன்னும் ஒரு விதத்தில் சொல்லப்போனால் நாங்கள் பணப்பரிசுகளையும் கேட்கவில்லை. நிபந்தனைகள் எதுவும் இல்லாமல் இந்த ஆட்சிக்கு நாங்கள் மக்களின் ஆணையை பெற்றுக் கொடுத்திருந்தோம். இந்த வேளையில் வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் இந்த நல்லாட்சி மூலமாக என்ன நடந்திருக்கின்றது என்பதை நாங்கள் அசை போட்டு பார்க்க போகின்றோம். அதே வேளையில் இன்னும் ஒரு விடயத்தை கூறுகின்றேன். இந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் தரப்பட்டிருக்கின்ற இந்த வரவு செலவு திட்டத்தில் கடந்த ஆண்டினை விட இந்த ஆண்டில் துண்டு விழும் தொகை குறைக்கப்பட்டிருக்கின்றது என்ற உண்மையை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த ஆண்டில் 670 பில்லியன்களாக காணப்பட்ட துண்டு விழும் தொகை இந்த ஆண்டில் 625 பில்லியன்களாக காணப்படுகின்றது. அந்த வகையில் துண்டு விழும் தொகையில் 45 பில்லியன் ரூபாய்கள் குறைக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியினை அறியக்கூடியதாக இருக்கின்றது. இது மொத்த தேசிய உற்பத்தியில் 4.6% அமைந்திருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதேவேளை இந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் கொண்டு வரப்பட்ட விடயங்களை நாங்கள் எடை போட்டு பார்க்கின்ற போது கல்விக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய விதத்தில் சில முன்னேற்றகரமான விடயங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அதேவேளை 10 லட்சம் மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பதற்கான ஒரு பிரேரணையும் முன்மொழியப்பட்டிருக்கின்றது. அதேவேளை வீடற்ற மக்களுக்கு வீடுகளை வழங்கக்கூடிய 5 லட்சம் வீடுகள், 50,000 வீடுகள், 25,000 வீடுகள் என்ற அடிப்படையில் தேசிய மட்டத்தில் வடக்கு கிழக்கில் மற்றும் இன்னும் ஒரு வகையில் மலையகம் போன்ற பிரதேசங்களில் இந்த வீட்டு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. எது அப்படியாக இருந்தாலும் இந்த வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் என்ன நடந்திருக்கின்றது என்பதை நாங்கள் அவதானமாக பார்க்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றோம். கடந்த வரவு செலவு திட்டத்தின் போது இந்த வடக்கு கிழக்கில், குறிப்பாக நான் பிரதித்துவப்படுகின்ற மட்டக்களப்பில் என்ன செய்யப்பட இருக்கின்றது என்பது பற்றி நிதியமைச்சரினால் சில வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருந்தது.
இந்த வாக்குறுதிகள் எந்த அளவுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது என்று பார்க்கின்ற போது கடந்த காலத்தின் போது எங்களுடைய வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் பல தொழிற்சாலைகள் இயங்கிக் கொண்டிருந்தன, பல பண்ணைகள் இயங்கிக் கொண்டிருந்தன. இந்த தொழிற்சாலைகள் இயங்குவதன் மூலமாகவும் பண்ணைகள் இயங்குவதன் மூலமாகவும் அந்த இடத்தில் பொருளாதார மேம்பாட்டினை காணக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் யுவதிகள் வேலை வாய்ப்புகளை பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை காணப்பட்டது. ஆனால் அந்த தொழிற்சாலைகள் யுத்த காலத்திலும் இயங்கிக் கொண்டிருந்த தொழிற்சாலைகள் சில தற்போது முழுமையாக முடக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிலைமையினை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த தொழிற்சாலைகள் முடக்கப்பட்டதனால் இளைஞர்கள் யுவதிகள் வேலை வாய்ப்புகளை பெற முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலைமை காணப்படுகின்றது. எனவே இந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் மூலமாக முடக்கப்பட்ட இந்த தொழிற்சாலைகள் பண்ணைகள் திறக்கப்பட வேண்டும், மீண்டும் அவை இயங்க வேண்டும். விவசாய பொருளாதாரத்திலும் கைத்தொழில் பொருளாதாரத்திலும் இந்த வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் ஒரு மாற்றம், ஒரு எழுச்சி ஏற்பட வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்த்தார்கள். கடந்த வரவு செலவு திட்டத்தின் போது கௌரவ நிதியமைச்சர் அவர்கள் 6 வாக்குறுதிகளை குறிப்பிட்டிருந்தார் மட்டக்களப்பின் சார்பாக. அந்த வகையில் 2 தொழிற்சாலைகளை ஆரம்பிப்பதாகவும் துண்டிக்கப்பட்ட நிலங்களை இணைக்கக்கூடிய விதத்தில் 4 பாலங்களை இடுவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் ஒரு வருடம் முடிந்த நிலையில் இந்த 6 வாக்குறுதிகளில் எந்த ஒரு வாக்குறுதியும் செய்யப்படவில்லை என்பதை நான் வேதனையோடு இந்த சபைக்கு கூற விரும்புகின்றேன். ஏனென்றால் கடந்த காலத்தில் மக்கள் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகளில் குறைந்தபட்சம் ஓரிரு எதிர்பார்ப்புகளாவது நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருந்தால் மக்கள் இந்த நல்லாட்சியின் மீது நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். ஆனால் கடந்த காலத்தில் மக்கள் கொண்டிருந்த நம்பிக்கைகள் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. ஏனென்றால் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. எனவே இந்த ஆண்டிலாவது வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்குரிய செயல்பாடுகளில் இந்த அரசு கட்டாயமாக இறங்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இல்லாதுவிட்டால் நாங்கள் இந்த நல்லாட்சி அரசாங்கத்தை ஏற்படுத்தியதில் எந்த விதமான பலாபலன்களையும் அனுபவிக்க முடியாத ஒரு நிலைமை காணப்படும். குறிப்பாக பார்க்கின்ற போது சில மாகாணங்களை அபிவிருத்தி செய்வதற்கென்று விசேடமான அமைச்சுகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. மேல் மாகாணத்தை அபிவிருத்தி செய்வதற்கென்று ஒரு அமைச்சு, வடமேல் மாகாணத்தை அபிவிருத்தி செய்வதற்கென்று ஒரு அமைச்சு, இவ்வாறெல்லாம் தென் மாகாணத்தை அபிவிருத்தி செய்வதற்கென்றெல்லாம் விசேட அமைச்சுகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. யுத்தத்தால் வஞ்சிக்கப்பட்ட, யுத்தத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மாகாணங்களை அபிவிருத்தி செய்வதற்கென்று ஏன் விசேடமான அமைச்சுகளை உருவாக்க முடியாது என்று இந்த உயரிய சபையில் நான் வினாவை முன்வைக்கின்றேன். ஏனென்றால் காயப்பட்ட பகுதிகளுக்கு மருந்துகள் போடாமல் காயமில்லாத பகுதிகளுக்கு மருந்துகளை எடுக்கின்ற ஒரு சாதாரண செயற்பாடுகள் இருக்குமாக இருந்தால் இந்த அரசு மூலமாக எமது மக்கள் எந்த நிவாரணத்தை பெற்றிருக்கின்றார்கள் என்பதை பற்றி அவர்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது. எனவேதான் இந்த நல்லாட்சி அரசாங்கத்திடம் கேட்கின்ற விடயம், எமது பல்வேறு துறைகள் மூடப்பட்ட நிலையிலும் முடக்கப்பட்ட நிலையிலும் அல்லது இன்னும் தொடக்கப்படாத நிலையிலும் காணப்படுகின்ற தன்மையினை பார்க்கின்றோம். குறிப்பாக சொல்லப்போனால் வீடுகளை அமைத்துக் கொடுத்தல் என்கின்ற விடயத்தில் ஓரளவு செயற்பாடுகள் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் அதேவேளை இன்னும் எதிர்பார்க்கப்படுகின்ற பல விடயங்கள் நடைபெறவில்லை. குறிப்பாக தேசிய இனப்பிரச்சனை என்பதுதான் எங்களுக்கு முக்கியமான நிகழ்ச்சி நிரலில் அமைந்திருக்கின்றது. இந்த தேசிய இனப்பிரச்சனை என்பது இந்த ஆண்டுக்குள் பேச்சுவார்த்தைகள் மூலமாக முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்கின்ற உத்தரவாதம் இருந்தது. இருந்தாலும் இந்த தேசிய இனப்பிரச்சனை என்கின்ற விடயம் அடுத்த ஆண்டிலும் இந்த பேச்சுவார்த்தை மூலமாக தொடரப்பட இருக்கின்றது. எது எப்படியாக இருந்தாலும் ஒரு நல்ல விடயம் கால தாமதப்பட்டாவது நிறைவேற்றப்பட வேண்டும். ஏனென்றால் நாங்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மக்களுக்கு நாங்கள் பல வாக்குறுதிகளை கொடுத்திருந்தோம். இந்த ஆட்சியின் போது இந்த இனப்பிரச்சனை தீர்க்கப்படும், நாங்களும் ஏனைய மக்களை போன்று சரிசமமாக இந்த நாட்டில் பங்குதாரிகளாக இருப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற செய்திகளை கொடுத்திருந்தோம். இந்த செய்திகள் உண்மையாக்கப்பட வேண்டும். கௌரவ சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரட்ன அவர்கள் குறிப்பிட்டார், என்ன விதப்பட்ட
பட்டிலும் இந்த இனப்பிரச்சனையை தீர்த்து சகல மக்களும் ஒரு தாய் மக்களாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவேன் என்ற உத்தரவாதத்தை குறிப்பிட்டிருந்தார். எங்களுடைய தலைவர் கூட இந்த விடயத்தில் விடாப்பிடியாக எப்படியாவது இந்த இனப்பிரச்சனையை தீர்த்து விட வேண்டும் என்பதற்காக எமது கட்சியும் அர்ப்பணித்து செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையிலும் கடந்த காலத்தை போன்று பல ஏமாற்றங்களை சந்தித்த எமது கட்சி மீண்டும் மீண்டும் ஏமாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் இந்த செயற்பாடுகள் இந்த போக்குகள் அமைந்துவிடக் கூடாது. ஏனென்றால் கடந்த காலத்தில் விடப்பட்ட பல தவறுகள் தான் இந்த நாட்டில் 30 ஆண்டுகள் யுத்தம் நிலவுவதற்கு காரணமாக இருந்தது. நான் அடிக்கடி குறிப்பிடுகின்ற விடயம் தனிச்சிங்கள அரசகர்மமொழி சட்டம், குடியுரிமை சட்டம், வாக்குரிமை சட்டம், பல்கலைக்கழக அனுமதியில் தரப்படுத்தல், திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்கள், இவ்வாறு பல்வேறுபட்ட பாரபட்சமான சட்டங்கள், அல்லது ஒரு கண்ணில் சுண்ணாம்பையும் இன்னொரு கண்ணில் வெண்ணையையும் வைத்துக் கொண்டு பார்க்கின்ற ஒரு பார்வை போன்ற ஒரு மோசமான நிலைமை காணப்பட்டதன் காரணமாகத்தான் எமது சுதந்திரத்திற்கு பிற்பட்ட காலத்தை நாங்கள் யுத்த காலமாக கழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. இந்த நிலைமையினை மீண்டும் மீண்டும் செய்கின்ற போது இந்த நாட்டிற்கு எதிர்காலமே இல்லாமல் போகின்ற ஒரு நிலைமை காணப்படும். எனவே முற்போக்காக சிந்திக்கக்கூடியவர்கள், பகுத்தறிவாக சிந்திக்கக்கூடியவர்கள், உண்மையான பௌத்த சிந்தனை உள்ளவர்கள் இந்த நாட்டில் உள்ள இந்த தீர்க்கப்படாத புரையோடி போய் காணப்படுகின்ற இந்த இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஏற்ற விதத்தில் தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும். இன்று ஒற்றையாட்சி முறையின் கீழ் மத்திய அரசில் குவிக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரங்கள் காரணமாக நாங்கள் பல்வேறுபட்ட தேவைகளுக்காக மத்திய அரசை சுற்றி நாங்கள் வலம் பெற வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலைமை காணப்படுகின்றது. அடிக்கடி சின்ன விடயங்களுக்கு கூட அமைச்சுகளின் காலடிகளுக்கு சென்று நாங்கள் பல விடயங்களில் மாற்றம் அடைந்து வருகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. குறிப்பாக இந்த வேலை வாய்ப்புகள் பற்றிய விடயத்திலும் கூட எங்களுடைய இளைஞர்கள், யுவதிகள் வேலை வாய்ப்புகளை பெறுகின்ற விடயத்திலும் கூட பாரபட்சமான பக்கச்சார்பான செயற்பாடுகள் நடைபெறுகின்றது. நாங்கள் சுகாதார அமைச்சை எடுத்துக் கொள்ளுங்கள், கல்வி அமைச்சை எடுத்துக் கொள்ளுங்கள், இவ்வாறான அமைச்சுகளிடம் பல்வேறுபட்ட தொழில் வாய்ப்புகளை பெறக்கூடிய விதத்தில் எமது மட்டக்களப்பு பிராந்தியத்தில் குறிப்பாக வைத்தியசாலைகளிலும் அல்லது கல்வி நிலையங்களிலும் பல்வேறுபட்ட வெற்றிடங்கள் காணப்படுகின்றன. ஆனால் எந்த ஒரு வெற்றிடத்தையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த ஒரு எம்பியால் கூட நிறைவேற்ற முடியாத அளவுக்கு இந்த நல்லாட்சி செயல்படுமாக இருந்தால் நாங்கள் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் கொடுத்த ஆதரவு என்பது அர்த்தமற்ற ஒன்றாகத்தான் போய்விடக்கூடும். உண்மையில் ஜனநாயகத்தை மதிக்கின்றவர்கள், சட்டவாட்சியை மதிக்கின்றவர்கள், நீதித்துறை சரியாக செயற்பட வேண்டும், நிர்வாகத்துறை சரியாக செயற்பட வேண்டும் என்றெல்லாம் நினைக்கின்றவர்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளுக்கு அந்தந்த பிரதேசத்தில் காணப்படக்கூடிய வெற்றிடங்களை நிரப்புவதற்கு ஏற்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுக்க வேண்டும். அபிவிருத்தி குழுக்களில் எங்களை இணைத்தலைமையாக சென்று செயற்படுவதற்கு அனுமதி அளித்தீர்கள். அதே போன்று இந்த தொழில் வாய்ப்புகளை வழங்குகின்ற விடயத்திலும் பாரபட்சங்கள், பக்கச்சார்புகள் இருக்கக்கூடாது. நான் 2 தடவை சுகாதார அமைச்சுக்கும் சென்றிருக்கின்றேன். அதே போன்று கல்வி அமைச்சுக்கும் சென்று இந்த வெற்றிடங்களை பற்றியும் இந்த வெற்றிடங்களை நிரப்பக்கூடிய தகுதியுள்ள அந்த விண்ணப்பதாரர்கள் பற்றியும் அவை பற்றிய தகவல்களை எடுத்துக் கொடுத்திருந்த போதும் கூட எந்த விதமான செயற்பாடுகளும் நடைபெறவில்லை. ஒருவருக்கு கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மூலமாக நியமனங்களை பெற்றுக் கொடுக்க முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலைமை காணப்பட்டது. எனவே இந்த ஆண்டிலாவது நாங்கள் இந்த நல்லாட்சி பற்றிய ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் எமது இளைஞர்களுக்கு, யுவதிகளுக்கு, யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, ஏதிலிகளாக இருக்கின்றவர்களுக்கு, அங்கவீனமாக்கப்பட்டவர்களுக்கு உரிய வேலை வாய்ப்புகளை வழங்குவதற்கு ஏற்ற விதத்தில் இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக கொள்கை வகுப்புகள் செய்யப்பட வேண்டும் என்ற இந்த வேண்டுகோளை அல்லது மக்களின் கோரிக்கையினை இந்த சபைக்கு முன்வைக்கின்றேன். இன்னும் ஒரு வகையில் சொல்லப்போனால் கடந்த யுத்தத்தின் காரணமாக விவசாயத்துறை, கைத்தொழில்துறை, மீன்பிடித்துறை, சுகாதாரத்துறை, கல்வித்துறை, கலாச்சாரத்துறை என்று பல்வேறுபட்ட துறைகள் சீர்குலைந்த நிலையில் காணப்படுகின்றன. இந்த சீர்குலைந்த நிலைமையில் காணப்படுகின்ற இந்த துறைகளை மீண்டும் நாங்கள் நல்லாட்சி யுகத்தில் கட்டியெழுப்ப வேண்டிய நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கின்றோம். கடந்த ஆண்டு எங்களுக்கு நம்பிக்கையை அளிக்கின்ற தன்மையில் கணிசமான அளவு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கின்றது. அது திருப்திகரமான முறையில் எங்களுக்கு அமையவில்லை. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த வைத்தியசாலைகளை தரம் உயர்த்துகின்ற விடயம், வைத்தியசாலைகளில் வைத்தியர்களை நியமிக்கின்ற விடயம், தாதியர்களை நியமிக்கின்ற விடயம், சிற்றூழியர்களை நியமிக்கின்ற விடயம்,
அந்த இடங்களுக்கு தேவையான வெற்றிடங்களை நிரப்புகின்ற எந்த ஒரு விடயத்திலும் கூட இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினரின் சிபார்சுகள் அல்லது கருத்துக்கள் கேட்டுக்கொள்ளப்படவில்லை. அமைச்சரவையில் எம்மை சார்ந்த பிரதிநிதிகள் இல்லாத காரணத்தாலோ தெரியவில்லை, சில அமைச்சுக்களுக்குரிய அபிவிருத்தி விடயத்திலும் குறிப்பிட்ட கிராமங்களை நோக்கியதாகத்தான் மீண்டும் மீண்டும் அந்த அபிவிருத்திகள் சென்று கொண்டிருக்கின்றன. சில தேசிய அமைச்சர்களை எடுத்துக்கொண்டால், ராஜாங்க அமைச்சர்களை எடுத்துக்கொண்டால், இவர்கள் மீண்டும் மீண்டும் கொட்டிய இடங்களில் தான் மீண்டும் மீண்டும் கொட்டி அந்த அபிவிருத்தி என்கின்ற விடயத்தை மிகைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்களே ஒழிய பரவலாக தாங்கள் சார்ந்த பிராந்தியங்களை அபிவிருத்தி என்கின்ற விடயத்தில் அவர்கள் தங்களுடைய செயற்பாடுகளை மிகவும் குறுகியதாக்கி கொள்ளுகின்றார்கள். தேசிய அமைச்சர் என்ற அடிப்படையில் பெயர்கள் இருந்தாலும் கிராமிய அமைச்சர்களாக, ஒரு பிரதேச அமைச்சர்களாக, ஒரு தொகுதி அமைச்சர்களாகத்தான் அவர்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்களே ஒழிய அவர்கள் நாட்டுக்குரிய பரவலான அபிவிருத்திகளை முன்னெடுக்கின்ற ஒரு அமைச்சர்களாக இருக்கவில்லை. குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்திலும் கூட செய்யப்படுகின்ற அபிவிருத்திகளை எடுத்துக்கொண்டால் அந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் 74% தமிழ் மக்கள் வாழுகின்றார்கள். ஆனால் இந்த 74% தமிழ் மக்கள் வாழுகின்ற பிராந்தியங்களில், பிரதேசங்களில் முன்னெடுக்கப்படுகின்ற அபிவிருத்தி என்கின்ற விடயத்தில் மிகவும் மோசமான பாரபட்சங்கள் காட்டப்படுகின்றன. அந்த பிரதேசங்கள் அபிவிருத்தி செய்வதில் ஒரு மாற்றாந்தாய் மனப்பாங்கு அங்கு பின்பற்றப்படுகின்ற ஒரு நிலைமையை காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே எங்களுடைய கௌரவ ஒரு சிரேஷ்ட அமைச்சர் எங்களுடைய ஜோன் அமரதுங்க அவர்கள் பரவலாக எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற மரியாதை அளிக்கப்படுகின்ற ஒரு அமைச்சராக இருக்கின்றார். எனவே நீங்கள் இந்த விடயத்தை தயவு செய்து அமைச்சரவைக்கு கொண்டு செல்ல வேண்டும். ஏனென்றால் கடந்த காலத்தில் பாலச்சேனையில் காணப்பட்ட ஒரு பேப்பர் தொழிற்சாலை, அதாவது காகித தொழிற்சாலையை பற்றி நான் அடிக்கடி கூறியிருக்கின்றேன். இந்த காகித தொழிற்சாலை 330 ஏக்கர் விஸ்தீரணத்தை கொண்டது. கடந்த UNP ஆட்சி காலத்தில் நான் நினைக்கின்றேன் 56ஆம் ஆண்டு ஆட்சி காலத்தின் போது அந்த நேரத்தில் ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள் கைத்தொழில் விஞ்ஞான விவகார அமைச்சராக பணியாற்றிய காலத்தில், அக்காலத்தில் நல்லையா மாஸ்டர் என்று சொல்லப்படுகின்றவர், அவரும் ஒரு UNP அமைச்சராக காணப்பட்டார். அந்த காலத்தில் உருவாக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான மக்களின் தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுத்தது. ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் அந்த தொழிற்சாலை மூலமாக ஒரு வாழ்வாதாரத்தை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் காணப்பட்டது. இன்று அந்த தொழிற்சாலை இன்று காணப்படுகின்ற நல்லாட்சி அரசாங்கத்தில் முழுமையாக முடக்கப்பட்டிருக்கின்றது, முழுமையாக ஒரு மரணப்படுக்கையில் இருக்கின்றது. இது பற்றி எங்களுடைய கைத்தொழில் வாணிப அமைச்சர் ரிசாட் பதியுதீன் அவர்களிடமும் நாங்கள் பிரஸ்தாபித்திருந்தோம். இப்போது அந்த காணி படிப்படியாக வேறு தேவைகளுக்காக கையகப்படுத்துகின்ற ஒரு நிலைமைகள் காணப்படுகின்றது. அந்த 330 ஏக்கரில் இப்போது 2-3 ஏக்கர்களாக வேறு வேறு தேவைகளுக்கு அது பயன்படுத்தப்பட்டு கொண்டு செல்ல அந்த தொழிற்சாலையின் நிலம் முழுமையாக இழக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுமோ என்கின்ற ஒரு பீதி நிலை மக்கள் மத்தியில் காணப்படுகின்றது. எனவே இந்த தொழிற்சாலையை செயற்படுத்துவதற்குரிய விதத்தில் அதற்குரிய ஒரு முன்மொழிவு எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர், எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர், உங்களுக்கு என்ன 5 நிமிடங்கள் இருக்கிறது? எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்களிடம் இதற்குரிய ப்ரொபோசல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதனை செய்வதற்குரிய முதலீட்டுக்குரிய அந்த பிரதிநிதியும் கூட ஒப்புதல் தந்திருக்கின்றார். எனவே இந்த தொழிற்சாலையை மீள இயக்குவதன் மூலமாக இந்த தொழில் வாய்ப்பில்லாமல் அலைந்து விரக்தி நிலையில் காணப்படுகின்றவர்கள், கடந்த காலத்திலும் கூட இந்த விரக்தி நிலையில் காணப்பட்ட இளைஞர்கள் தான் பல்வேறுபட்ட விதத்திலும் முயற்சி எடுத்தும், ஜனநாயக ரீதியாக பல்வேறுபட்ட முயற்சிகள் எடுத்தும் அந்த முயற்சிகள் பலிதமாகாத ஒரு நிலையில் தான் அவர்கள் வன்முறையை நாடி செல்ல வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. எனவே வன்முறையை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிவிட்டு பின்னர் அவர்கள் வன்முறைக்கு சென்று விட்டார்கள் என்று அவர்களுக்கு தண்டிப்பதையும் விட, பயங்கரவாத சட்டங்களை கொண்டு வருவதையும் விட, அடக்குமுறையை ஏற்படுவதையும் விட, வன்முறைகள் உருவாவதற்குரிய காரணங்களை, இந்த வன்முறைகள் உருவாகுவதற்குரிய காரணங்களை கண்டறித்து தீர்ப்பதன் மூலமாகத்தான் நாங்கள் சரியான நெறிமுறையில் இந்த நாட்டினை கொண்டு செல்ல முடியும். இல்லாதுவிட்டால் மீண்டும் மீண்டும் விட்ட தவறுகள், விட்ட தப்புகளில் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்ற போது மீண்டும் மீண்டும் ஒரு துர்ப்பாக்கிய ஒரு கொடூரமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் தான் சிலருக்கு அந்த சூழ்நிலையை வைத்துக் கொண்டு ஆட்சியை பிடிக்கக்கூடிய, ஆட்சியை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் கிடைக்கும்
என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இதை பற்றி விளங்கிக் கொண்ட இந்த நல்லாட்சி அரசாங்கம் இனிவரும் காலத்தில் இந்த கடந்த ஆண்டில் விட்ட தவறுகளை விட்டுவிடாமல், குறிப்பாக சொல்லுகின்றேன், நிதியமைச்சர் அவர்கள் 6 விடயங்களை செய்து தருவதாக சொன்னார். அந்த 6 விடயங்களில் ஒரு விடயம் கூட நிறைவேற்றப்படவில்லை மட்டக்களப்பு மாவட்டத்தில். இன்னும் ஒரு தகவல் எனக்கு கிடைத்திருக்கின்றது. வடமாகாணத்தில் 38 தொழிற்சாலைகள் இயங்கி வந்திருக்கின்றன. அந்த 38 தொழிற்சாலைகளில் தற்போது 5 தொழிற்சாலைகள் மட்டும்தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. மட்டக்களப்பை பொறுத்தமட்டில் 5 தொழிற்சாலைகளும் மூடப்பட்டிருக்கின்றன. இவ்வாறான நிலையில் மீண்டும் மக்களிடம் நாங்கள் சொல்லி தொழிற்சாலை திறக்கப்படும், நல்லாட்சி அரசாங்கம் உத்தரவாதம் தந்திருக்கின்றது என்று நாங்கள் மீண்டும் பொய்களை கூற விரும்பவில்லை. எனவே இந்த ஆண்டிலாவது சரியான பதில் கிடைக்க வேண்டும். எங்களுடைய கட்சி கூட்டத்தில் கூட இந்த விடயத்தை எங்களுடைய தலைவரிடம் நாங்கள் வலியுறுத்தி கூறியிருக்கின்றோம். இது சம்பந்தமாக ஜனாதிபதியிடமும் பிரதம அமைச்சரிடமும் எங்களுடைய நிலைமை, எங்களுடைய கோரிக்கை, எங்களுடைய மக்களின் எதிர்பார்ப்பு, ஏக்கங்கள் பற்றி குறிப்பிட்டிருக்கின்றோம். எனவே இந்த விடயங்களை முழுமையாக கவனத்தில் கொள்ள வேண்டும். கடந்த வரவு செலவு திட்டத்தில் கூட நாங்கள் அந்த வரவு செலவு திட்டத்திற்கு வாக்களித்திருந்தோம். ஆனால் இன்றைய நிலையில் நாங்கள் வாக்களிக்கிறதுக்கு உரிய வாக்குகள் கிடைக்காத விடத்து நாங்கள் வேறு முடிவுகளை எடுக்க வேண்டிய நிலைமையும் வரும் என்கின்ற விடயத்தை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். எனவே எங்களுடைய கௌரவ அமைச்சர் அவர்கள் இந்த விடயங்களை கொண்டு சென்று உரியவர்களின் காதுகளுக்கு கொண்டு சென்று அவற்றை செயல்பாடுகளாக முன்னெடுப்பதற்கு ஆவண செய்ய வேண்டும் என்று கேட்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி.